இங்க எல்லாரும் தமிழ்நாடு அரசியல பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா பயங்கரமா போயிட்டு இருக்குது. இங்க ஒருத்தனா ஒருத்தர அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஒருத்தர் என்னன்னா அரெஸ்ட் பண்ண போறாங்கன்னு மயக்கம் வருதுன்னு ஓடுறாங்க. இன்னொருத்தர் அங்க இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு இருக்கிறாரு. நம்ம விஜய் அவர்கள் அங்கங்க விசிட் போயிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து நிறைய பேருக்கு வயிறு எரியுது. இன்னொருத்தர்னா லண்டன் போனவர் திரும்ப வந்துட்டாரு. இதெல்லாம் பயங்கரமா நம்ம தமிழ்நாடு அரசியல்ல போயிட்டு இருக்குது. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொருத்தரும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இந்த அளவுக்கு யாரும் ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அத்தனை பேருமே விஜய் அவர்கள் ஒற்ற மனுஷனுக்காக அவ்வளவு பேரும் அரசியல் பார்க்குறாங்க, அரசியலை தெரிஞ்சுக்கிறாங்க, அந்த அரசியலுக்கு பதிலுரை எழுதுறாங்க, கருத்து தெரிவிக்கிறாங்க. இது மாற்றம். இந்த மாற்றத்துக்கு பயந்தே என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏர்களா இருக்கட்டும், எதிர்கட்சியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. என்னடா இவ்வளவு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ட்டு. இப்ப என்னன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இங்க நமக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட், ஜல்லிக்கட்டு. இந்த 2 போராட்டமும் வேர்ல்டு லெவல்ல மிகப்பெரிய அளவுல நடந்தது. தமிழ்நாட்டு மக்கள் நம்மளோட உரிமைக்காக போராடணும். பட் இங்க இன்னொன்னு நடந்துட்டு இருக்குங்க. நீட், அதாவது நீட்டை ஒழிப்புன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பித்தலாட்டம் பண்ணி ஜெயிச்சாங்க பார்த்தீங்களா? திரைக்க வச்சுன்னு சொல்றாங்களா அந்த மாதிரி 2021ல நீட்டை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பித்தலாட்டம் பண்ணிட்டு ஒரு கட்சி வந்துச்சு, ஆட்சிக்கு வந்துச்சு. கடைசியில என்ன சொல்லிச்சுன்னா, மேல ஆட்சிக்கு வரல, காங்கிரஸ் வரல, அதனால நாங்க என்னங்க பண்ண முடியும், அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கையை விரிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க வரும்னு நினைச்சோம், வரல, என்ன எங்களை பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க பண்ற ஒரு சில இந்த மாதிரி அரசியல்வாதிகள் அரசியல் சுய லாபத்துக்காகவும் சுய வசதிக்காகவும் அவங்க பண்ண இதை கூத்துனால மேல ஒரு மிகப்பெரிய அளவுல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. சரி, என்னப்பா சுய லாபம் சுய இதெல்லாம் சொல்றியா? அப்ப பிஜேபி காரணம் கேட்டீங்கன்னா, பிஜேபி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணது காங்கிரஸ்னு வேற சொல்றாங்க. அது எந்த விதத்திலும் நமக்கு தெரியாது. பட் இங்க ஒரு நீட்டை கொண்டு வந்தது பிஜேபி. இதனால என்ன சொல்றாங்கன்னா, ஏழை எளிய மாணவர்கள்லாம் உள்ள வர முடியல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க படிச்சுதான் உள்ள வர முடியும், இல்ல இங்க ஏழை எளிய மக்கள்லாம் கிடையாது, படிச்சவங்க உள்ள வர முடியாது. இந்த பக்கம் என்ன சொல்றாங்க, ஏங்க நீங்க லட்சக்கணக்கில் போட்டு நீட்டு படிக்கிறீங்கன்னா கோர்ஸ் படிக்கிறாங்க, ஏழை பாவிகள்லாம் என்னங்க பண்ண முடியும், நாங்க என்னங்க படிச்சு எப்படி மேல வர முடியும்னு கேட்கறேன். கரெக்டா தான் இருக்குது கொஸ்டின். அங்க கேட்கும்போது இல்லைங்க, இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் வச்சுட்டு உள்ள வந்தாதான் கரெக்டானவங்க தகுதி உள்ளவங்க உள்ள வருவாங்கன்னு சொல்றாங்க. இந்த 2 பக்கமும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் மேல இப்போ ஒரு மிகப்பெரிய அளவுல சரி நியாயமான ஒரு தேர்வா இருந்துச்சுன்னா இங்க எல்லாமே ஒரு சில பேர் ஏற்று கொள்ளுவாங்க, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்ட்டு. பட் இங்க என்னன்னா வினாத்தாள் கசிவு அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா நீட்ல வினாத்தாள் கசிவு நடந்துச்சு. அந்த கசிவு நடந்து ஒரு பெரிய போராட்டமே வெடிச்சிருக்கு. வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த வெடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் சிஜேபி. என்னடா சிஜேபி, பிஜேபியா சிஜேபி அப்படின்னு கேக்குறீங்கன்னா, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, ஓகேங்களா? அதாவது பிஜேபிக்கு ஆப்போசிட் மாதிரி இவங்க ஓபன் பண்ணாங்க, விர்ச்சுவலா ஓபன் பண்ணி அவங்க அதுக்கப்புறம் பல விதத்துல ஒரு போராட்டம் பண்ணாங்க. இப்ப அந்த போராட்டம் டெல்லியில நடந்துட்டு இருக்குது, மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு, தடியடி நடக்குது, பல பேர் காயப்பட்டிருக்காங்க, பல பேர் போராட்டத்துல கலந்துக்கிறாங்க. அது எப்படி சொல்றது, நான் நினைச்சேங்க, அதாவது 2 நாளா நேத்து நினைக்கிறேன், நேத்து ஒரு உருப்படாத ஒரு நேத்தா முந்தானத்தம் ஒரு உருப்படாதவங்க உள்ள போச்சுன்னு நினைச்சேன். ஆல்ரெடி கோடாரி தூக்கிட்டு டிஎம்கே சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. கரெக்டா பேசுறேன்னா கரெக்ட் கரெக்ட். எப்படிங்க ஒரு நடிகர் கையில ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தியகரா உட்காந்துட்டு நீயே ஒரு நடிகன், அந்த கட்டப்பா மாதிரி பேசக்கூடாது. அவரு சொல்ற மாதிரி இவர் உட்காந்து பேசிட்டு இருந்தாரு. கரெக்டா பேசுறேன், கரெக்டா பேசுறேன், சீன் நல்லா பண்றான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தட்டுறாரு. அவருதான். அதுக்கப்புறம் எப்படிங்க நடிகர்கள் ஆட்டம் ஆள முடியுமா, நீ வந்துருவியா கிழிச்சிரியான்னு கேட்டு ஒரு நடிகர் ஸ்டேஜ்ல ஒரு அரசியல் மேடையில உட்காந்து பேசுறாரு. அதான் அதோட கேவலமான ஒரு சிரிப்பான செயல். அவரு எப்போ இந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டாரோ அன்னைக்கே என்ன நினைச்சேன், இது முடிஞ்சிருச்சு, இந்த போராட்டம் ஏதோ ஒரு வழியில வேற மாதிரி போக போகுது அப்படின்னு நினைச்சா இது நடந்துட்டு இருக்குது. அதாவது அவங்க அமைதியான வழியில போராடுறாங்க, போராடல, இல்லைன்னா நாங்க அகிம்சை வழியில தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அவங்க அந்த மாதிரி தான் இருந்தாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒருத்தர் உண்ணாவிரதம் இருந்து அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வலுக்கட்டாயம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அதுக்கு ஒரு முட்டு கொடுக்குறாங்க. ஏங்க அவர் உண்ணாவிரதம் தான் இருக்காரு, என்னங்க இருந்து சாகட்டுன்னு விட சொல்றீங்களா? என்னங்க பேசுறீங்க? இங்க ஒரு சில பேரு நான் தூக்கிட்டு போங்க, இவ்வளவு நாள் உண்ணாவிரதம் இருக்காரு, காப்பாத்தினாலும் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். பட் எங்க தூக்கிட்டு போனது எப்படிங்க நீங்க தூக்கிட்டு போலாம்னு சொல்லிட்டு அதுக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா சாகணுமா? ஒரு மனுஷன் உயிர் உங்களுக்கு ஈஸியா இருக்குது, அவன் சாகணும்னு நினைச்சான்னா என்னங்க பேசுறீங்க? நிறைய பேர் அதுக்கு ஒரு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காங்கிரஸ் கூட அந்த அளவுக்கு போராடல, இந்த நீட்டுக்காக காங்கிரஸ் கூட இந்த அளவுக்கு எழுச்சியா எழுந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பூஸ்ட் கொடுத்து அவங்க இந்த அளவுக்கு போராடல. பட் நீங்க பாத்தீங்கன்னா எங்க இருந்தோ இந்த ஒரு காட்சி விர்ச்சுவல் பார்ட்டியா ஒரு இளைஞருக்கு மத்தியில பூஸ்ட் ஆகி இந்த அளவுக்கு பூம் ஆகி வெடிக்குது அப்படின்னா இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி கைக்கூலிகள் வேலை செய்யுது. இவங்கெல்லாம் ஒரு கைக்கூலிகள். இந்த ஒரு பாரதிய ஜனதா பார்ட்டியோட ஹெட் ஒருத்தர் இருக்காருல, அவங்களாம் கைக்கூலிகள். இவங்க யாரோ ஒருத்தவங்க மேல இருந்து ஆப்ரேட் பண்றாங்க. ஆனா நம்ம இந்தியா கிடையாது. யாரோ ஒருத்தவங்க பாகிஸ்தானா இருக்கலாம், அமெரிக்கா இருக்கலாம், யாரோ ஒருத்தவங்க வேணும்னு இந்த ஆட்சி மேல ஒரு அதிருப்தியை உண்டாக்குறதுக்காக இந்த மாதிரி வேணும்னு ஒரு செயலை செய்யறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் ரைட்டப் என்னால பார்க்க முடியுது. அது உண்மையா பொய்யா அதெல்லாம் தெரியாது.
மொத்தத்துல நான் ஒண்ணு சொல்றேன், அங்க இருக்கிற யங்ஸ்டர் எல்லாமே நம்மளோட நாட்டு மக்கள். புரியுதா? நம்மளோட யங்ஸ்டர், நம்மளோட மக்கள். இந்தியா. புரியுதா? இங்க யாரு என்ன சதி செயல் செஞ்சாலும் ஒரு நாள் மாட்ட தான் செய்ய போறாங்க. அது காலம் பார்த்து சொல்லும். இங்க எல்லாருக்கும் அது ஒண்ணு நடக்க தான் போகுது. என்ன சதி செயல் செஞ்சாலும் அதெல்லாம் இந்த இந்தியாவுல வந்து முறியடிக்க தான் படுமே தவிர, அது செயல்படுத்த இங்க முடியாது. ஏன்னா இது ஒண்ணும் அமெரிக்கா கிடையாது. எல்லார் கையிலும் துப்பாக்கி இருந்து நெனச்ச நேரம் பொட்டுன்னு தாக்குறது. அதே மாரி பாகிஸ்தான் கிடையாது. எப்ப என்னமோ தான் சொந்த நாட்டு மக்களையும் கொல்ற அளவுக்கு போறதுக்கு. அப்படி ஒண்ணு நம்ம நாட்டுல நடக்காத வரைக்கும் சந்தோஷம். புரியுதா? அது நடக்கவும் நடக்காது. ஒண்ணே ஒண்ணு, இங்க ஒண்ணே ஒண்ணு நல்வழியில, அறவழியில நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க. அது போராட்டும் வெற்றி பெற்றுனா நல்லது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, 3 நிபந்தனை வரை வச்சிருக்காங்க. என்ன நிபந்தனை? இறந்தவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நீட்ல இறந்தவங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ரூ. 1,00,00,000 பணம் குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நீட்ல முறைகேடுலாம் நடந்துச்சுல்ல, அதுக்கு வந்து மத்திய அமைச்சர் பொறுப்பேற்று வந்து இந்த பிரதான் ஒருத்தர் அமைச்சர் இருக்காரு. அவர் வந்து பதவி விலகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாரி ஒரு சில நிபந்தனைகள் 3 நிபந்தனைகள் இவ்வளோ வச்சிருக்காங்க. வச்சுட்டு சொல்லியிருக்காங்க. அது நிறைவேற்றுவாங்களா, நிறைவேற்றாத மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியில இருக்க பிஜேபி தான் முடிவு பண்ணணும். இப்ப இங்க என்னன்னா பிஜேபிக்கு ஒரு சிக்கலான செயல் இருக்கு. பிஜேபி ஆல்ரெடி கொஞ்சம் டவுன்ஃபால் கொஞ்சம் ஆயிருக்காங்க. என்னன்னா முன்னாடி நம்ம 2020லயா சாரி 2019 எலெக்ஷன் நடந்துச்சுல, அப்போ இந்த பெர்சன்டேஜோட இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மத்த கூட்டணி கட்சி கூட ஆதரவோட தான் இது ஒரு ஆட்சி அமைக்கிற மாதிரி ஒரு உண்டாகி இருக்கு. எல்லாரும் கலைஞ்சாங்கன்னா இங்க ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பட் அது நடக்காது. அந்த பெரும்பான்மைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு மெஜாரிட்டியான ஒரு பயங்கரமான ஒரு பீக்ல இருக்கிற அந்த மாதிரி இல்ல. அதை கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் கிட்ட ஒரு அதிருப்தி உண்டாச்சுன்னா மேபி வந்து அது அடுத்த எலெக்ஷன் 2029 எலெக்ஷன்ல எந்தனாலும் நடக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமா இருக்குது. அதனால அவங்க அது தெரிஞ்சு எப்படி நீட்டு கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. பட் நம்ம தமிழ்நாடு அரசியல் போக மேல என்னென்னமோ பயங்கரமா நடந்துட்டு இருக்குது. அது வந்து இங்க பெருசா நியூஸ் மீடியா கவர் பண்ணலன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு சின்னதா ஒரு லைன் போட்டு ஒரு லைவ் மட்டும் விட்ட மாதிரி தான் தெரியுது. பட் பெருசா அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல பூஸ்ட் ஆகி பேசின மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது யாராவது தூண்டுதல் பேர்ல நடந்துட்டு இருக்குதா? இல்லைன்னா வந்து இது கரெக்ட் தான்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச உள்ள ஒரு பெருச்சாலி போயிடுச்சு மட்டும் தான் எனக்கு தெரியும். அவ்வளவுதான். அந்த பெருச்சாலி ஏதோ ஒன்று மூவ் பண்ணி இந்த மாதிரி ஒரு இதை மாட்டி விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.